அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். மகிழ்ச்சி. ஏன் இந்த மகிழ்ச்சி அப்படின்னு பார்க்கிற போது, பல்வேறு இன்ப துன்பங்களை கடந்து வருகிற நிலைகளில் நம்பிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்ற அழைப்பை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. எப்படியான நம்பிக்கையில் இருக்க வேண்டும் என்று பார்க்கிற போது, உண்மை கடவுளை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கையிலே இருக்க வேண்டும். பல்வேறு வாழ்வு முறைகள் இருக்கின்றன. அந்த வாழ்முறைகளிலே உண்மை கடவுளை அறிந்து கொள்ளுகிற வாழ்முறை என்றால் அன்பு நெறி வாழ்விலே வாழ வேண்டும் என்பதுதான். அந்த அன்பு தெய்வம் உங்களையும் என்னையும் இந்த திருப்பலிக்கு அழைக்கிறார். அவரை போல அன்புமிக்கவர்களாக வாழ நாம் முயல்வோம். இறைவனருள் பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உமடியார்களின் இதயங்களை உம்மை நோக்கி திருப்புவீராக. அதனால் அவன் நம்பிக்கை எனும் இருளிலிருந்து நிர்விடுவித்தவர்கள் உமது உண்மை என்னும் ஒளியிலிருந்து ஒருபோதும் விலகிவிடாமல் இருப்பார்களாக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறைவசனங்கள் 15 மற்றும் 22, அதிகாரம் 18 1 முடிய. அந்நாள்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்ஸ் வரை அழைத்துச் சென்றார்கள். சீலாவும் திமேத்தியும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். அரையப்பாகு மன்றத்தில் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது: ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை கூடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களை அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளில் இருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம், இயங்குகிறோம், இருக்கிறோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவரோட பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்ததன் வாயிலாக நம்பிக்கை உறுதியானது என எல்லோருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள், இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவில் இருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்கள் அரேப்பாகு மன்றத்தின் உறுப்பினரான தீனுசியவும் தாமாரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்ஸ் விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சரணாலயம் 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 சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம்
அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். Hallelujah, 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 hallelujah. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 12லிருந்து 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் மொழிப்பயணம் மேற்கொள்கிற போது கடைகளிலே எழுதப்படுகிற வாசகங்களை பார்க்கிறோம். சில கடைகள் துணிக்கடைகள் என்று எழுதப்பட்டிருக்கும். சில கடைகள் உணவகங்கள், ஓட்டல் என்று எழுதப்பட்டிருக்கும். சில கடைகள் ஸ்டோர் என்று முன்குறிக்கப்பட்டிருக்கும். இப்படி எந்த இயல்பில் உள்ள பொருட்களை அந்த கடையானது விற்பனைக்கு தாங்கி நிற்கின்றதோ அந்த இயல்பினுடைய அவருடைய கடையினுடைய பெயராக வைத்திருப்பார்கள். அருள் ஸ்டோர்ஸ் என்பார்கள். வசந்தம் ஹோட்டல் என்று எழுதியிருக்கும். சுமதி ஜவுளி ஸ்டோர் என்று எழுதியிருக்கும். எது உள்ளே இருக்கிறதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த பெயர் பலகையிலே இருக்கின்ற பெயர்கள். இந்த பெயர் பலகை சிறிய பெயர்களை கொண்டிருந்தாலும் நமக்கு உள்ளே இருப்பதனுடைய சுருக்கத்தை நம்ம கொடுத்துருது. என்ன சுருக்கம் அப்படின்னா, ஓட்டல் அப்படின்னு போகிறோம், உணவகம் அப்படின்னு போகிறோம்னா வெளியில் உணவகம் உண்பதற்கான உணவு அங்கே கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனால் ஹோட்டலுக்குள்ளே போனோம்னா வெரைட்டிஸ், வகைகள், நிறைய வகைகள். இட்லி இருக்குது, தோசை இருக்குது, இடியாப்பம் இருக்குது, சப்பாத்தி இருக்குது, புரோட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் உட்காருக்கிற போது வெரைட்டிஸ் இருக்கும். ஆனால் குறிப்பது என்னமோ ஒரே ஒரு வார்த்தை, உணவகம், இல்லை என்றால் ஹோட்டல். இதை நாம் புரிந்து கொள்கிறோம். என் பசியை ஆற்றுவதற்கு இங்கு பொருட்கள் இருக்கிறது என்று. ஆனால் எந்த தன்மையில் உள்ள பொருட்கள் இருக்கிறது? பல ருசிகளிலே இருக்கிற பொருட்கள் இருக்கிறது, பல வடிவங்களிலே இருக்கின்ற பொருட்கள் இருக்கிறது. அப்படி எதை வேண்டுமானாலும் சாப்பிடக்கூடிய, தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிலை உள்ளே செல்கிற போது இருக்கிறது. இது துணிக்கடையாக இருந்தாலும், துணிகளை நான் வாங்க செல்கிறேன், உள்ளே என்னென்ன இருக்குது அது ஷார்ட்டு தான், குறுகியது தான். உள்ளே போனால் பேண்ட் இருக்குது, ஷர்ட் இருக்குது, டிஷர்ட் இருக்குது, பனியன் இருக்குது, உள்ளாடைகள் இருக்குது, வேட்டி இருக்குது, சேலை இருக்கிறது. இப்படி மனிதர்களுக்கு வித்தியாசமான நிலையில் அங்கு உடைகளை பார்க்கலாம். இது ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு நிலையத்துக்கும் உள்ளது. பேருந்து நிலையம் இருக்கிறது, பொதுப்படையாக பேருந்து நிலையம் என்று தான் சொல்லுகிறார்கள். நாம் உள்ளே போகிற போது தான் நீள்தூர பேருந்து ஒரு பக்கம் இருக்கிறது, சொகுசு பேருந்து ஒரு பக்கம் இருக்கிறது, நகர்ப்புற பேருந்து ஒரு பக்கம் இருக்கிறது. எதில் நாம் பயணம் செய்ய வேண்டுமோ அதை நாம் தேர்ந்து கொள்கிறோம். அப்படி தான் வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு இன்றைய வாசகங்கள் எல்லாம் சொல்வதை பார்க்கிறோம். வாழ்க்கையில் வாழ்வினுடைய நேர்மறையான எண்ணங்கள் இருக்கின்றன. நேர்மறையான எண்ணங்கள் என்ன என்று பார்க்கிற போது அன்பு நிலை வாழ்வாக இருக்கலாம், இரக்க மிகுந்த வாழ்வாக இருக்கலாம், பரிவு உள்ள வாழ்வாக இருக்கலாம், அமைதி நிறைந்த வாழ்வாக இருக்கலாம், எளிமையான வாழ்வாக இருக்கலாம். இப்படி மனித வாழ்வினுடைய தன்மைகள் பலவாக இருக்கிற போது, ஆனால் வெளியிலே பார்க்கறது மனித வாழ்வு மட்டும்தான்.
வாழ்வு எதிலெல்லாம் அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி தான் இங்கே 2 நிலைகளை பார்க்கிறோம். முதல் வாசகத்தில் ஒரு நிலை சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கிற போது, பவுல் அடிகளார் அங்கு போதிக்கின்ற போது, அந்த ஏதென்ஸ் நகரில் போதிக்கிற போது சொல்லுவாரார், அறியாத தெய்வத்துக்கு என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். இது எங்கே இருக்குது? தொழுகை கூடத்திற்கு, ஆலயத்துக்கு செல்கிறார். ஏதென்ஸ் நகரில் இருக்கிற ஆலயத்துக்கு செல்கிறார். நம்ம ஊரில் இருக்கிற ஆலயத்துக்கு செல்கிற போது நிறைய இருக்கலாம். ஆலயத்தில் உள்ளே போனோடனே அந்த ஆலயத்தினுடைய நாமம் யோவான் ஆலயம் என்று இருக்கலாம், இல்லை அன்னை கன்னிமரியாள் ஆலயம் என்று இருக்கலாம், செபஸ்தியார் ஆலயம் என்று இருக்கலாம். பொதுவாக ஆலயம்தான் அந்த புனிதருடைய. உள்ளே போனோம்னா அந்தோனியார் கெபி அங்கே இருக்கும், மாதா கெபி அங்கே இருக்கும், சவேரியார் சுரூபம் அங்கே இருக்கும். இப்படி அவருடைய உருவம் தாங்கிய கெபிகளுக்கு கீழாக அவருடைய பெயரை எழுதியிருப்பது போல ஏதென்ஸ் நகரில் பவுலடிகளாரும் அவருடைய நண்பர்களும் ஆண்டவருடைய உயிர்ப்பினுடைய மேன்மையை, ஆண்டவருடைய வாழ்வினுடைய உச்சத்தை அவர்கள் கற்பித்து கொண்டே போகிற போது தொழுகை கூடத்துக்குள்ளாக நுழைகிறார்கள். அவர்களுடைய பார்வையில் படுகிறது என்ன என்று பார்க்கிற போது, அறியாத தெய்வத்துக்கு. அந்த தலைப்பு அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதியிருக்கிறது. இதை பார்க்கிற போது ஆச்சரியப்படுகிறார். படித்தவன் அல்லவா, பண்புள்ளவன் அல்லவா, ஆண்டவர் இயேசுனுடைய அருளை தான் முதலாக பெறுகிற போது, நீ என்னை துன்புறுத்துகிற இயேசு நான் என்று அவர்கள் சொல்லி கேள்விப்பட்டவர் அல்லவா, ஒரு தொடுதலிலே அவருடைய கண்கள் பார்வை பெற்றனல்லவா. இப்படி நம்பிக்கையில் இருந்தவர் இங்கு பார்க்கிறார் ஏதோ ஒன்று வித்தியாசம். அந்தோனியார் சுருவம் அப்படின்னா புரியும், இவர் கடவுளுடைய அன்புக்கு சாட்சியாக வாழ்ந்தவர். சவரியார் சுருவம் அப்படின்னா சவரியாரை பற்றி நமக்கு தெரியும், இவர் கடவுளுடைய அன்புக்கு சாட்சியாக வாழ்ந்தவர். அன்னை மரியாள் சுருவம் கெபியிருக்குன்னா அன்னை மரியாவை பற்றி தெரியும், ஆண்டவர் இயேசுனுடைய தாயாக இருந்தவள். அறியாத தெய்வம்னா என்ன தெரியலையே, ஐயையோ பெரிய வம்பா போச்சே. அப்படிப்பட்ட தெரியாத ஒன்றை வழிபடுகிற, நம்புகிற, தெரியாத ஒன்றுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற மக்களிடையே தான் தெரிந்து கொண்ட மனிதர் இயேசுவை, ஆண்டவர் இயேசுவை அறிவிக்கின்ற நிலையிலே பவுலடிகளார் நிலைநிறுத்துகிறார். தான் தெரிந்து கொண்ட இயேசு, நான் புரிந்து கொண்ட இயேசு, நான் பேசிய இயேசு, நான் பார்வை பெறுவதற்கு காரணமாக இருந்த இயேசு, நான் முரடனாக, நான் கொடியவனாக இருந்த நிலையிலிருந்து அன்புமிக்கவனாக, ஆண்டவரை அறிவிப்பவனாக மாறக்கூடிய காரணமாக இருந்த இயேசுவை இந்த மக்களுக்கு நான் எடுத்து செல்ல போகிறேன் என்று அவர் பார்க்கிறார். அப்போது அவர்களிடம் சுட்டு காட்டுகிறார், யாரோ அறியாத, யாரோ தெரியாத, என்னன்னே தெரியாது, மனிதன் இருக்கிறானா தெரியாது, கடவுள் இருக்கிறானா தெரியாது, கல் இருக்குதான்னு தெரியாது, மண் இருக்குதா தெரியாது, உயிர் இருக்குதா தெரியாது, உயிரற்ற இருக்குதா தெரியாது, யாரோ அறியாத தெய்வத்துக்கு நீங்கள் லேபிள் வச்சுருக்கிறீங்களே, பெயர் பலகை வச்சிருக்கிறீர்களே, இது எப்படி நியாயமாகும் என்ற ஒரு கேள்வியோடு ஆண்டவரை போதிப்பதிலே தன்னை இணைத்து கொள்கிறார். ஆண்டவரை போதிப்பதிலே இணைத்து கொள்கிறவர் அருமையாக சொல்லுகிறார், நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதனால். யார்? நீங்கள் எல்லாரும், யாரெல்லாம் மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக, அவருடைய சாயலில் அவருடைய உருவத்திலையும் படைக்கப்பட்டவர்கள். கடவுளுடைய சாயலில் இருக்கிற நாம் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. அருமையான செய்தி பாருங்கள். இது எதற்கான செய்தி அப்படின்னு பார்க்கிற போது, அறியாத தெய்வத்துக்குன்னு ஒரு பேரிடம்ல, இங்கு நாம் பார்க்கிறவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசுனுடைய உருவத்தை பார்க்கிறோம், நாம் அறிந்து கொள்ளுகிற தெய்வம். அந்த இதை சுருவத்தை பார்க்கிற போது அதை கண்ணா பார்க்கல, மண்ணா பார்க்கல, மரமாக பார்க்கல, பொண்ணா பார்க்கல, உலோகமாக பார்க்கல, மாறாக இயேசுனுடைய தன்மையாக அதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவுதான். இது சிலை வழிபாடு இல்லை, இயேசுனுடைய பிரதிபலிப்பாக. எப்படி நம்முடைய வீடுகளில் முதியோருடைய புகைப்படங்களை வைத்துவிட்டு
சிறு குழந்தைகள் சொல்லுகிறோமே, அந்த படத்தை பார்த்தா அந்த பேப்பர் தான், அது படம் தான், ஓவியம்தான், போட்டால் தான், புகைப்படம் தான். ஆனால் அதை பார்த்து இதான் தாத்தான்னு சொல்லுகிறோம்ல. அடுத்த முறை அவனை கேட்கும்போது தாத்தா எங்கடான்னு கேட்டால் அந்த படத்தை காட்டுவான். அந்த பேப்பர் தாத்தா இல்லை, அந்த புகைப்படம் தாத்தா இல்லை, மாறாக தாத்தாவினுடைய தன்மை அப்படியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதான். அதே போல் தான் நம்ம ஆலயங்களில் பயன்படுத்துகிற சுரூபங்கள் ஆண்டவருடைய தன்மையை தான் சொல்கிறது. இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த சிலுவையினுடைய உலகம் சிலை வழிபாடு இல்லை, மாறாக இதை பார்க்கிற போது இதை உலோகமாக மரமாக பார்க்க மாட்டான், இதை உலோகமாக பார்க்க மாட்டான், மண்ணாக பார்க்க மாட்டான். மாறாக இதை பார்க்கிற போதெல்லாம் கடவுளுடைய தன்மையாக பார்க்கிறோம், படைப்பு. அப்படி தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், கடவுளுடைய தன்மையாக, கடவுளுடைய உருவாக, கடவுளுடைய சாயலாக இருக்கிறனா கடவுளுக்கு சாட்சிகளாக மாற வேண்டும். எப்படி மாறணுங்கிறது தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆவியானவர் வருவார், அவருக்கு உண்மைக்கு சான்று பகர்வார், உண்மைக்கான வாழ்வு நிலைக்கு உன்னை அழைத்து செல்வார். அதான் ஆண்டவர் இயேசு கொடுக்கிற உறுதி. அந்த ஆவியானவர் வந்தாரா? வந்தார். எப்போது வந்தார்? எப்போதும் கூட இருக்கிறார். நாம் சிறப்பாக உணர்ந்து கொள்ளுகிறது நிலையிலே ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் மத்தியிலே இருக்கிறார். இதை மத்தியில் இருக்கிற ஆவியானவர் இருளுக்கு ஒரு நாள் நம்ம அழைத்து செல்ல மாட்டார், மாறாக உண்மைக்கு அழைத்து செல்லுவார். ஏன்னா பவுலடிகார் வாழ்ந்த காலத்தில் ரோமையருடைய ஆட்சி நிலை இருந்தது. ரோமையருடைய ஆட்சியினுடைய தன்மையே உண்மை வாழ்வு நிலை அல்ல, மாறாக சட்டத்தினுடைய வாழ்வு நிலை. உண்மைனா அவங்களுக்கு என்னான்னு தெரியாது. அதனால தான் நீங்கள் யோவான் நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா பிலாத்துக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு நிறுத்தப்படுகிற போது இயேசு சொல்வார், உண்மைக்கு சான்று பகரவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன் அப்படின்னு கேட்கிற போது பிலாத்து கேட்பான், அருமையாக கேட்பான், உண்மையா அப்படின்னா அது என்ன, அது என்னன்னு கேட்பான். அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் சட்டம், அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கட்டளை இடுவது, அவனுக்கு தெரிந்ததெல்லாம் பணியாட்கள், போர் வீரர்கள், அவனுக்கு தெரிந்ததெல்லாம் மக்களிடந்து பெறக்கூடிய வரி, அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அரச மாளிகை, மாட மாளிகை தான். வாழ்வினுடைய கோட்பாடு அன்புனா என்னான்னு தெரியாது, நேர்மைனா என்னான்னு தெரியாது, உண்மைனா என்னான்னு தெரியாது, பரிவுனா என்னான்னு தெரியாது, இரக்கம்னா என்னான்னு தெரியாது. அதை போதிக்கின்றவர் தான் ஆண்டவர் இயேசு பிலாத்து முன்பாக. என்று அந்த சிந்தனையை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் என்ற அருளுரையை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் இந்த ஆண்டவர் மீது தான் நம்பிக்கை வைக்கிறோம். இந்த ஆண்டவர் அறியப்படாதவர் அல்ல. ஏதென்ஸ் நகரில் பார்த்தது போல அறியாத தெய்வத்துக்குன்னு ஒரு நிலை அல்ல, மாறாக அறிந்தவர். நமது திருமொழிக்கின் வாயிலாக, அருட் சாதனங்கள் வாயிலாக, திருப்பலி வாயிலாக, இறை வார்த்தை வாயிலாக, நம்பிக்கை அனுபவத்தின் வாயிலாக அறிந்தவர், அறிந்து கொண்டவர் ஆண்டவர். அந்த அறிந்த ஆண்டவர் கரம் பிடித்து நம்மை வழி நடத்துவார், நமக்கு அனைத்து வாழ்விலும் கூட இருப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென். வாழ்வென்பதோ வெள்ளை திரை, அதில் நிழல் என்பதோ நிழலோவியம். நிலையான உறவாக யாரும் இல்லை, உறையாத நம்பிக்கை எதிலும் இல்லை. நீ இன்று என் வாழ்வில் நிறைவே இல்லை, நீ என்னில் வந்தால் குறைவே இல்லை. பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தேன், நீ உன்னையே அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தேன். என்னோடு ஒன்றாகினாய், எல்லாமே உனதாக்கினாய். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி இயலாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மர நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லாத பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், எங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற மதன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்சமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உதவியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது உம்மதிசய கரம் நடத்திற்று. என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது உம்மதிசய கரம் நடத்திற்று. தாசன் எலியா காலத்தில் காகம் மூலம் போஷித்தி, தாசன் மோசை காலத்தில் மண்ண மூலம் போஷித்தி. தாசன் எலியா காலத்தில் காகம் மூலம் போஷித்தி, தாசன் மோசை காலத்தில் மண்ண மூலம் போஷித்தி. செருப்பும் தேயவில்லை, துணியும் கிழியவில்லை, உம்மதிசய கரம் நடத்திற்று. செருப்பும் தேயவில்லை, துணியும் கிழியவில்லை, உம்மதிசய கரம் நடத்திற்று. என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது உம்மதிசய கரம் நடத்திற்று. என்னிடம் ஒன்றுமில்லை என்று எண்ணி தவித்த போது உம்மதிசய கரம் நடத்திற்று. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.